முருங்கைக்காயை வச்சு கண்டிப்பாக ஒரு முறை கூட நீங்கள் இப்படி செஞ்சுருக்கவே மாட்டீங்க. ரொம்பவே புதுமையான அருமையான ரெசிபிங்க. ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் மொத்தம் 12 முருங்கைக்காய் எடுத்திருக்கேங்க. இந்த முருங்கைக்காய் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் மரத்துலேயே காய்ச்சது. இப்போ இதை நம்ம சுத்தமாக கழுவி நான் தொடச்சி வச்சுட்டேன். இதில் இந்த காம்பு பகுதி, இந்த நுனி பகுதி கட் பண்ணிவிட்டு இதை 3 துண்டாக வெட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நாம் எடுத்த 12 முருங்கைக்காயுமே நான் கட் பண்ணிட்டேங்க. முருங்கைக்காய் நீளமாக இருந்ததுனால நான் 3 துண்டாக வெட்டியிருக்கிறேன். கொஞ்சம் சின்னதாக இருந்தால் 2 துண்டாக வெட்டிக்கலாம். ரொம்ப பெருசாக இருந்தால் 4 துண்டாக வெட்டிக்கலாம். இப்போ இதை நம்ம வேக விட போகிறோம். வேக வைக்கிறதுக்காக நான் குக்கர் பாத்திரம் எடுத்துருக்காங்க. அதில் இந்த முருங்கைக்காயை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ண முருங்கைக்காய் எல்லாத்தையும் இதில் வச்சாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் தக்காளி நான் சேர்த்துக்கிறேன். அப்படியே ப்ளஸ் மாதிரி கீரல் போட்டு வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கூடவே வெங்காயமும் தோல் நீக்கிட்டு அதையும் ப்ளஸ் போட்டு வச்சுருக்கேன். அதையும் இதில் வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நம்ம இதில் வச்சுட்டோம். கூடவே 3 வரமிளகாய் அதையும் இதில் சேர்த்துறேன். இது வேகிறதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்க்கணும். 1 டம்ளர்லேருந்து 1 டம்ளர் வரைக்கும் சேர்க்கலாம். அதாவது 200 ml-லேருந்து 300 ml வரைக்கும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த தண்ணி நம்ம திரும்ப பயன்படுத்திக்கலாம், வேஸ்ட் ஆகாது. இப்போ நான் மூடி போட்டு விட்டுறேன். கேஸ்கெட் போட்டுட்டு மூடிடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த குக்கர் பாத்திரத்தை நம்ம ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 2 விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. 2 விசில் விட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. ப்ரெஷரும் இப்போ நல்லாவே அடங்கிடுச்சு. நம்ம மூடி ஓப்பன் பண்ணிடலாம். இதில் இருக்கக்கூடிய வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நம்ம ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுக்கலாம். வேக வச்ச வெங்காயம், தக்காளி, இந்த வரமிளகாய் ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுட்டேன். இது நல்லா சூடு ஆறணும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்ததாக வேக வச்ச முருங்கைக்காய் அதை ஒரு தட்டில் மாற்றி விட்டுடலாம். இதுவும் நல்லா சூடு ஆறணும். பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு. அப்படியே பொழந்துட்டு வருது. எடுக்கும்போது 2 விசில் தான் விட்டேன் நான். வேக வச்ச முருங்கைக்காய் எல்லாத்தையும் தண்ணியை வடிச்சிட்டு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுட்டேங்க. இப்போ ஓரளவுக்கு சூடும் ஆறி இருக்குது. இந்த தண்ணியை நம்ம வீணாக்க வேண்டாம். இது அப்படியே இருக்கட்டும், நம்ம அப்புறம் பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த ஆறின முருங்கைக்காயை அப்படியே நம்ம இப்படி பொழந்துக்கலாம். பொழந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு இதில் இருக்கக்கூடிய அந்த சதை பகுதி அதை மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம். இந்த நார்லாம் நமக்கு தேவையில்லை. அதே மாதிரி இந்த சைடும் திருப்பிட்டு அப்படியே ஸ்பூனை வச்சு வடித்து விட்டிங்கன்னா வந்துடும். இந்த தோலும் நமக்கு தேவை கிடையாது. இதே மாதிரி தான் நம்ம எல்லாத்தையும் எடுக்கணும். நாம் வேக வச்ச 12 முருங்கைக்காயில் இருந்த பல்ப்பையும் நான் எடுத்துட்டேங்க. இதை நம்ம வேக வைக்காமல் எடுக்க முடியாது. வேக வச்சா தான் எடுக்க முடியும். இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு 1-2 நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அப்படியே போட்டோன்னா கொஞ்சம் கொத்து கொத்தாக தொங்குற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம 1-2 அரைச்சிட்டா தான் நமக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தண்ணி சேர்க்கக்கூடாது. இந்த ஈரப்பதமே போதுமானது. பல்ஸ் மோடில் வச்சுட்டு 2 வாட்டி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுங்க. பாருங்கள், நல்லாவே மசிஞ்சா மாதிரி இருக்குது. இந்த அளவுக்கு 1-2 நமக்கு மசிஞ்சா போதும். இப்போ நான் இதை மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். நம்ம தண்ணியே சேர்க்கலை. அந்த முருங்கைக்காய் பல்ப்பில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் தான். அரைச்ச விழுதை நான் மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டேன். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம முருங்கைக்காய் பல்ப் அரைச்சி அந்த ஜாரியை மறுபடியும் பயன்படுத்திக்கிறோம். வேக வச்ச இந்த வெங்காயம் நல்லா சூடு ஆறிடுச்சு. அதை இதில் அப்படியே போட்டுக்கலாம். நம்ம ப்ளஸ் மாதிரி போட்டதுனால அது கட் பண்ண வேண்டியதில்லை. அப்படியே கையில் ப்ரெஸ் பண்ணி அழுத்தினால வெந்ததுனால பிதுங்கி வருது. வெங்காயம் எல்லாத்தையும் நம்ம சேர்த்தாச்சு. அடுத்ததாக வரமிளகாயில் பார்த்திங்கன்னா காம்பை நம்ம நீக்கிட்டு தான் சேர்க்கணும். காம்பை எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி தக்காளியில் பார்த்திங்கன்னா இந்த தோல் இது எல்லாத்தையும் எடுத்து இப்படி ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. தோல் நீக்கின தக்காளியை ஜாரில் சேர்த்துட்றேன். வேக வச்ச வெங்காயம், தக்காளி, வரமிளகாய் எல்லாம் போட்டாச்சுங்க. இந்த தோலில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சதைப்பகுதி ஒட்டிகிட்ருக்கோம். அதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கரைச்சி விட்டோம்னா அந்த தோலில் ஒட்டியிருக்க சதைப்பகுதி எல்லாம் தண்ணியில் இறங்கிடும். அந்த சக்கையை நம்ம தூக்கி போட்டுடலாம். இந்த தண்ணியில் நல்லா கரைச்சிட்டேன். பாருங்கள் எவ்வளோ திக்காக வந்திருக்கு. இந்த சக்கை நமக்கு தேவையில்லை. இந்த தண்ணியை நம்ம அரைக்கிற அந்த ஜார்லேயே சேர்த்துக்கலாம். வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா நீங்கள் தண்ணி சேர்க்க வேண்டாம். எவ்வளவு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவு நைஸாக அரைச்சிக்கோங்க. வேக வச்ச வெங்காயம், தக்காளி பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். நான் தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்கல. நம்ம சேர்த்த தண்ணி மட்டும்தான். இது அப்படியே ஒரு பக்கமாக இருக்கட்டும். நம்ம பவுலுக்கு மாற்றின முருங்கைக்காய் பல்ப்பில் பார்த்தீங்கன்னா கடலை மாவு சேர்க்க போகிறோம். 250 கிராம் அளவுள்ள மெஷரிங் கப்பில் 1 கப்பு நான் சேர்க்குறேன். நீங்கள் எடுக்கிற முருங்கைக்காயை பொறுத்து அதுக்கு தகுந்தாற் போல் கூட்டி குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் சால்ட், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஓரிகனோ ஹெர்ப்ஸ் சேர்க்குறேன். அது இல்லைனா நீங்கள் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இல்லைனா கொஞ்சம் சோம்பு அரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம்.
1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் சேர்க்கறதுக்காக ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வெங்காயம் சேர்க்காம கூட செய்யலாம். வெங்காயம் சேர்த்து செய்யும் பொழுது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்காக நம்ம சேர்க்குறோம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஈரப்பதம் ரொம்ப அதிகமாக தெரிஞ்சதுன்னா எக்ஸ்ட்ரா கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கடலை மாவு வேண்டாம்னா பொட்டுக்கடலை மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை அரைச்சிட்டு அந்த மாவு கூட சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ராவாக நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவு சேர்த்தேங்க. அதாவது ஈரப்பதத்தை பொறுத்து நம்ம கூட்டி குறைச்சி தான் சேர்த்துக்கணும். மாவு இவ்வளோ தான் சேர்க்கணுன்றது அளவு நம்ம இதில் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த பல்புடைய ஈரப்பதத்தை பொறுத்து தான் நம்ம மாவு சேர்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு கெட்டியான பதத்தில் இருந்தால் போதும். இதை நீங்கள் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அப்படியே ஆவியில் கூட வேக வச்சு கட் பண்ணலாம். ஆனால் நான் பார்த்தீங்கன்னா அப்படியே கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். நான் பொரிக்கிறதுக்கு தேவையான உருண்டைகளை மட்டும் உருட்டி வச்சுருக்கேங்க. மீதியை நம்ம பொரிக்கும் பொழுதே நம்ம அப்பப்போ உருட்டி போட்டுக்கலாம். நான் அப்படியே வச்சுட்டேன். தேவையானது மட்டும் நம்ம பொரிச்சிக்கிட்டால் போதும். பொரிக்கிறதுக்காக ஸ்டவ்வில் பேன் வச்சு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. எண்ணெயும் இப்போ நல்லா சூடாயிடுச்சு. நம்ம உருட்டி வச்ச பால்ஸ் இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எண்ணெயில் பொரிக்கிறது பிடிக்கலனா பிளேட்டில் அப்படியே ஃபுல்லாக போட்டு லெவல் பண்ணிவிட்டு ஆவியில் வேக வச்சுட்டு கட் பண்ணி கூட நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து பொரித்து சேர்க்குறேன். எண்ணெயில் எத்தனை பீஸ் போட முடியுமோ அத்தனை பீஸ் போட்டுக்கோங்க. ஒரு பக்கம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் பரட்டி விடலாம். கோல்டன் கலராக வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். எண்ணெயில் போட்டு ஒரு 30 செகண்ட் அப்படியே விட்டுட்டாங்க. இப்போ நம்ம அப்படியே பரட்டி விடலாம். பாருங்கள், நல்லா கலர் மாறி வருது. இப்போ பாருங்கள், நல்லா எல்லா பக்கமும் பொன்னிறமாக செவந்துடுச்சு. எண்ணெய் வடியை விட்டுட்டு நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதை நீங்கள் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதா இருந்தால் பச்சரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா முறுமுறுப்பாக இருக்கும். மீதம் இருக்கிற மாவையை நான் இதே மாதிரி தாங்க பொரிச்சு எடுக்க போகிறேன். பொரிச்ச எண்ணெயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மட்டும் நான் நிறுத்தி வச்சுருக்கேங்க. மீதி எண்ணெய் எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுட்டேன். எண்ணெய் இப்போ சூடாக இருக்குது. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம அப்படியே சோம்பு சேர்த்து விட்டுக்கலாம். சோம்பு பொரியட்டும். இப்போ சோம்பு நல்லாவே பொரிஞ்சிடுச்சு. ஒரு பச்சை மிளகாயை 2ஆக கீறி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை அலசி வச்சது அதையும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் மிளகாயும் பொரியணும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிட்டோங்க. இப்போ அரைச்ச இந்த விழுதை நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சோம். இது நம்ம வேக வச்சு அரைச்சதுனால வதக்கணுன்ற அவசியம் கிடையாது. நல்லா கலந்து விட்டுக்கிட்டாலே போதும். இப்போ ஸ்டவ்வை நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 1 நிமிஷம் போல் நான் நல்லா கலந்து விட்டுட்டேங்க. இப்போ மறுபடியும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம். நம்ம மசாலாலாம் சேர்த்து விடணும். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்க்குறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லா மசாலாவும் நம்ம சேர்த்துட்டோங்க. இன்னும் கரம் மசாலா மட்டும்தான் சேர்க்கல. 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைனா இந்த மாதிரி தெறிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ ஜார்லேயே 1/2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்துக்கிறேன். நம்ம வேக வச்ச தண்ணியும் நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம முருங்கைக்காய் வேக வச்ச அந்த தண்ணி அதையும் இதில் சேர்த்துடலாம். வேறு எதுவும் நம்ம எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. திக்னஸை பொறுத்து நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப திக்காக வேணும்னா அப்படியே விட்டுடலாம். கொஞ்சம் தண்ணியாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அது கொதித்ததுக்கப்புறமா பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விட்டுடலாம். நல்லா கொதிக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நல்லா கொதிக்க விட்டுட்டோங்க. நான் உப்பு காரம்லாம் செக் பண்ணிட்டேன். எனக்கு வந்து காரம் கரெக்டாக இருந்தது. உப்பு கொஞ்சம் குறைவாக இருந்தது. எக்ஸ்ட்ராவாக 1 டீஸ்பூன் நான் உப்பு சேர்த்துருக்கேன். உங்கள் உப்பு காரத்தை பொறுத்து நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. எதுவாக இருந்தாலும் நம்ம இப்போவே சேர்த்து விட்டுறணும். இப்போ ஸ்டவ்வை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு விடணும். கிரேவியை மூடி போட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நான் மூடியை ஓப்பன் பண்ணிடுறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நாம் பொரித்து வச்ச இந்த பால்ஸ் அதை இதில் சேர்த்துடலாம். இது ஏற்கனவே நல்லா வெந்திருக்கிறதுனால இதை வேக விடணுன்ற அவசியம் நமக்கு கிடையாது. நீங்கள் ஆவியில் வேக வச்சு போட்டாலும் கூட அதே மாதிரி போட்டுட்டு ஒரு கொதி வரட்டும், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்ம பொரித்து வச்ச இந்த பால்ஸ் எல்லாத்தையும் கிரேவியில் சேர்த்தாச்சுங்க. நல்லா கலந்து விட்டுட்டேன். கிரேவியோட திக்னஸ் பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது. உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. நான் சொன்ன மாதிரி இந்த பால்ஸ் வேகணும்னு அவசியம் இல்லை. நம்ம பொரிச்சதுலேயே நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா கொதிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடும். அவ்வளோதாங்க, நல்லா கலந்து விட்டாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. அருமையான கிரேவி தயாராகிடுச்சு. இது ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் ஊற விட்டுட்டு சாப்பிட்டா அருமையாக இருக்கும்.
அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்காயை வச்சு அருமையான கோலா உருண்டை குழம்பு நாம் தயார் பண்ணிட்டோம். இதை கோஃப்தா கறின்னு கூட சொல்லலாம். முருங்கைக்காயை நார்மலாக நம்ம சாம்பாரில் போடுவோம், பொரியல் பண்ணுவோம், வறுவல் பண்ணுவோம், இல்லைனா காரக்குழம்பு வைப்போம், இந்த மாதிரி தாங்க செய்வோம். ஆனால் அதை வச்சு இந்த மாதிரி செய்ய முடியுமான்னு கண்டிப்பாக நீங்கள் யோசிப்பீங்க. தாராளமாக செய்ய முடியுங்க. நான் செஞ்ச மெத்தட்லேயே நீங்கள் வேக வச்சு அந்த பல்ப்பு எடுத்துகிட்டு செய்யலாம். இதை நம்ம ஸ்நாக்ஸாகவும் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். அப்படி ஸ்நாக்ஸாக செய்யறதா இருந்தால் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க, நல்ல முறுமுறுப்பாக இருக்கும். நம்ம கிரேவியில் போடுறதுனால நான் அரிசி மாவு சேர்க்கலை. மற்றபடி ஓவராலாக சொன்னோன்னா டேஸ்ட் அவ்வளோ அருமையாக அட்டகாசமாக இருக்கும். எல்லா விதமான டிஃபனுக்கும் நம்ம வச்சு சாப்பிட்லாங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா, நான், இடியாப்பம், இந்த மாதிரி எல்லா வித டிஃபனுக்கும் இதை நம்ம சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். சாதத்தில் சேர்த்தும் சாப்பிட்லாம். அருமையாக அட்டகாசமாக இருக்கும். இப்போ நான் சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிருக்கேன். எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். பார்க்கும் பொழுது அப்படியே நாக்கில் எச்சில் ஊறுதுங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. ஆனால் ரொம்ப சூடாக இருக்குது. நான் கொஞ்சமாக இதிலேருந்து கட் பண்ணி எடுக்கிறேன். கொஞ்சம் சூடாக தாங்க இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் குறைவாக தான் எடுத்துருக்கிறேன். இப்போ டேஸ்ட் பார்த்துடலாம். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க. நம்ம பொரிச்சு போட்ட அந்த கோலா உருண்டை அந்த கிரேவியில் நல்லா ஊறி இருக்குது, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. டேஸ்ட் அருமையாக அட்டகாசமாக இருக்குது. இது வரைக்கும் முருங்கைக்காயை வச்சு நீங்கள் இப்படி ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடாத குழந்தைங்க கூட இப்படி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை காய்ஸ். பை பாய்.